ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸை வச்சு துவரம்பருப்பு போட்டு சூப்பரான டேஸ்ட்டில் பொரியல் தான் பண்ண போகிறோம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4-5 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்க வந்தோம். சின்ன தக்காளியை பார்த்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்க வந்தோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா கரிஞ்சிடாமல் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வரட்டும். இப்போ நாம் கட் பண்ணி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணால் சட்டுன்னு வெந்துடும். பீன்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். பாருங்கள், காய் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போது இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சுண்டனதும் நாம் வேக வச்சு எடுத்து வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் கடலைப்பருப்பு கூட சேர்க்கலாங்க. நான் இன்றைக்கி துவரம்பருப்பில் செய்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வெறுமனை சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதும் பருப்பு போட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் பீன்ஸ் பருப்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம் ரசம் வச்சு சாப்பிட்டா இந்த பொரியலுக்கு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த ஒரு சமையல் வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்ங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.